இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா பயம்? 3 கேட்டகரி ஆஃப் ஃபியர் எனக்கு இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பயம் வந்து எனக்கு மட்டும் தான் இருக்கா இல்லை வேற யாரா இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து இந்த எலி கடிச்ச துணியை பார்த்தா கொஞ்சம் பயம் சார். எலி கடிச்ச துணியை பார்த்தா ஆமாம் பயம்? சார். நான் அவரோட பேண்ட் ஜீன்ஸில் கூட அந்த இது வந்து அந்தோட பேட்டர்னில் இருக்கு சார். பயம் எப்படிலாம் ஒர்க் பண்ணுறது பார்த்தியா பையா? அவங்க மாதிரி அவருக்கு கிழிஞ்ச பேண்ட் போட்டுருக்காங்களாம். சரி, அது எலி கடிச்ச மாதிரி இருக்கா? எஸ் சார். சார் இன்கேஸ் எலி கடிச்ச துணியை பக்கத்தில் யாராவது கொண்டு வந்தால் என்ன பண்ணுவீங்க? சார் நான் தெரிச்சு ஓடிடுவேன் சார். அதை வச்சு தான் சார் என் தங்கச்சி வந்து ஃபுல்லாகவே என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த அண்டர் வாட்டர் ஃபியர் இருக்குது சார். அதனாலே தீம் பார்க் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் போகவே மாட்டேன். அதுக்குள்ள என்ன இருக்க போகுது சார்? அது அந்த ரயில்லேருந்து மேலே வந்து இருந்தாலும் தண்ணி கீழே போகும்ல சார், அந்த ஸ்விம்மிங் இதில். ஒரு டைம் வீட்டிலேருந்து தீம் பார்க் கூட்டிகிட்டு போனாங்க. நான் எந்த ரைடுமே போகல. கிட்டத்தட்ட 700 ரூபாய் என்னமோ டிக்கெட் வாங்கி கூட்டிகிட்டு போனாங்க. எந்த ரைடுமே போகல. சரி எல்லாரும் பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சி நானே கொஞ்சம் தண்ணி எடுத்து மேலெல்லாம் ஊற்றிக்கிட்டேன் சார். மூணாவதாக எனக்கு வந்து ரூமில் தனியாக இருக்கும்போது லைட் போட்டு தான் நான் இருப்பேன். ஏன்னா ஹாஸ்டல் ரூமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்கன்னா நான் காலையில் கூட லைட் போட்டு தான் இருப்பேன். அதே மாதிரி நாங்கள் வந்து வெளியே வந்து ரெண்ட்டுக்கு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் சார். அப்பயும் சேம் அதே தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு டைம் அதை ஓனர் பார்த்துட்டாரான்னு தெரில, கால் பண்ணி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கரண்ட் பில் 100 ரூபா நான் சேர்த்தி போடுவேன் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து அடுத்த மாதத்துலேருந்து நான் லைட் ஆஃப் பண்ணி தூங்குறதுக்கு பழகிட்டேன் சார். அப்படி தான் அந்த ஃபியர் வந்து எனக்கு வந்து போச்சு. ஆனால் பயம் ஒரு 100 ரூபாய் போயிருச்சு. ஆமாம்.